Decode the world unfiltered. வன்முறை கலவரம் அப்படின்னு உலக ஊடக பார்வை இப்போது நேபாள நாட்டின் மீது தான் இருந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி 2001ஆம் ஆண்டும் நேபாளம் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது. அதுவும் ஒரு எதிர்மறை காரணத்துக்காக தான் அது இருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகத்தையும் முழுக்கிய அரச குடும்ப படுகொலை குறித்த செய்திகள் தான் அப்போது மிகப்பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் இந்த கலவரத்தை ஒட்டி ஜென்சி புரட்சிக்கு பிறகு நேபாளத்தை பற்றி வரக்கூடிய செய்திகளில் மன்னர் குடும்பம் படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்திகள் மீண்டும் இப்போ வர தொடங்கியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் மர்மம் நிறைந்த ஒரு படுகொலை அப்படின்னு தான் அது பார்க்கப்படுது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களில் பலருக்கும் தெரியலாம். ஆனாலும் ஒரு முறை அதை நம்ம நினைவு கூந்தலாம் சுருக்கமானு பார்க்குறேன். 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நேபாள அரசு குடும்பத்தினர் காட்மாண்டில் இருக்கக்கூடிய நாராயணன் ஹிட்டி அரண்மனையில் வழக்கமான இரவு உணவுக்காக ஒன்றா வர்றாங்க. அப்போ மன்னருடைய முதல் வாரிசு திபேந்திரா, அவர் ஒரு 29 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் மது அருந்ததா சொல்லப்படுது. அவர் ஒரு காதலித்து கொண்டிருந்ததா தேவயானி ராணா அப்படிங்கிறவங்களோட தொலைபேசியில் பேசியிருக்காரு திபேந்திரா. இது வரக்கூடிய செய்திகள், அதுக்கு பிறகு நடக்கூடிய செய்திகளாக வருது. அப்படி பேசிட்டு இருந்தவர் மயங்கி விழுந்துட்டதாகவும் அவரை பணியாளர்கள்லாம் அவருடைய அறைக்கு அழைத்து செஞ்சுட்டதாகவும் அப்போ செய்திகள் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு முழு இராணுவ உடையில் அங்கே வந்த திபேந்திரா கையில் M16 ரைஃபிள் அப்புறம் பிஸ்டல் ரெண்டோடையும் வந்திருக்கிறாரு. இந்த டைனிங் ஹாலுக்குள்ளே வந்த திபேந்திரா என்ன பண்ணுறாருன்னா யார்கிட்டையும் எதுவும் பேசலை. முதல்ல மன்னர் பீரேந்திராவை நோக்கி சுடுறாரு. கண்ணிமிக்கிற நேரத்தில் அங்கேருந்து 8 பேரை சுட்டு தள்ளிடுறாரு. இளவரசர் திபேந்திராவுடைய தாய் அரசி ஐஸ்வர்யா அதில் ஒருத்தர். அதே போல் இளைய சகோதரர் நிரஞ்சன், பிரின்ஸ் நிரஞ்சன் சொல்லுவாங்க, அவரை சுட்டு கொண்டுறாரு. அதே போல் அவங்க தங்கை ஸ்ருதி, பிரின்சஸ் ஸ்ருதி ஷா அப்படின்னு அவங்கள சுட்டு கொண்டுறாரு. பீரேந்திராவோட சகோதரர் திரேந்திரான்னு ஒருத்தர், பிரின்ஸ் திரேந்திரான்னு அழைப்பாங்க, அவரும் அதில் சுட்டுக் கொல்லப்படுறாரு. திபேந்திராவுடைய மாமா ஒருத்தர் இருந்தார், கட்கா ஷா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. இப்படி 8 பேரில் இவங்கெல்லாமும் உள்ளடக்கம். திபேந்திராவுடைய அத்தைகள் சாரதா, சாந்தி, ஜெயந்தி அப்படின்னு இவங்க எல்லாமே ரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்துடுறாங்க. அன்னைக்கு இரவு காட்மாண்டு அரண்மனையில் ரத்த வெள்ளம் ஓடியதாக நேரில் பார்த்தவங்களுடைய சாட்சிகள்லாம் இருந்துச்சு. இந்த 9 பேரை சுட்டுக் கொண்டார் இல்லையா திபேந்திரா, தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாகவும் கூறப்பட்டுச்சு. அரண்மனையினுடைய வாசலில் இருந்த பூங்கால தலையில் குண்டடிப்பட்டு கோமா நிலையில் திபேந்திரா கண்டெடுக்கப்படுறாரு. கோமா நிலையில் இருந்த போதும் திபேந்திரா நேபாளத்தினுடைய மன்னராக அறிவிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 4 நாட்கள் கழிச்சு திபேந்திரா மருத்துவமனையில் உயிரிழந்தார். அதுக்கு பிறகு பீரேந்திராவுடைய இளைய சகோதரர் ஞானேந்திரான்னு ஒருத்தர், அவரை மன்னராக முடிசூட்டுறாங்க. இந்த கொடூரமான படுகொலைக்கு பிறகு உடனடியாக விசாரணை குழு அமைக்கப்படுது. எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள். 2001 நடந்த நிகழ்வு பலருக்கும் நினைவு இருக்கலாம், இருந்தாலும் மீண்டும் சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விசாரணை குழுவுக்கு அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கேஷவ் பிரசாத் உபாத்யாயா அப்படிங்கிறவரும் அப்போதைய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தாராநாத் ரன்பாத் அப்படின்னு இவங்க 2 பேரும் தான் அந்த விசாரணை குழுவுக்கு தலைமை வைக்கிறாங்க. இந்த குழு ஒரு வாரம் விசாரணை நடத்தி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் இளவரசர் திபேந்திரா தான் 9 பேரையும் படுகொலை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த அறிக்கை பல கேள்விகள் எழுப்பக்கூடியதாக இருந்துச்சு. திபேந்திரா ஏன் இப்படி ஒரு கொலையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, தான் விரும்பிய தேவயானி ராணாவை திருமணம் செய்கிறதுக்கு அவங்க பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஆத்திரம் அடைஞ்சு மது போதையில் இருந்த இடத்துலேருந்து அவங்க குடும்பத்தினரை சுட்டு கொண்டுட்டாரு. அதுக்கு பிறகு தன்னைத்தானே சுட்டுட்டாரு, தற்கொலைக்கு முயன்றார் அப்படின்லாம் அந்த அறிக்கையில் சொல்லப்படுது. ஆனாலும் சர்ச்சைகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது, சந்தேகங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. என்னெல்லாம் கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுகொலை நடந்தபோது திபேந்திராவுடைய மாமா ஞானேந்திரா இரவு விருந்தில் கலந்துக்கல. அவர் எங்கே போனார், ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதே போல் ஞானேந்திரா குடும்பத்தை சார்ந்த யாருமே பெரிய அளவில் எந்த காயமும் ஏற்படலை, அவங்களுக்கு எந்த சிக்கலும் வரலை. அதிகாரத்தை கைப்பற்றத்துக்கு ஞானேந்திராவே இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு வரைக்கும் நிலவுது. திபேந்திரா தன்னைத்தானே சுட்டு கொண்டதாக சொல்லப்பட்டது இல்லையா. அப்போ அதில் ஒரு கேள்வி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வலது கை பழக்கம் இருக்கும், ஆனால் அவருக்கு காயம் ஏற்பட்டது இல்லையா, குண்டு காயம் ஏற்பட்டது, அது தலையினுடைய இடது பக்கத்தில் காயம் ஏற்பட்டதுங்கிறது சந்தேகத்தை அதிகப்படுத்துறதா இருக்குது. அதே போல் அரச குடும்பத்தினுடைய பாதுகாப்பு படையினர் எப்போவுமே இருப்பாங்க. அப்போ இந்த தாக்குதல் நடந்தபோது அவங்க ஏன் செயல்படலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக அப்போதும் எழுப்பப்பட்டது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த படுகொலை அப்படிங்கிறது நேபாளத்தின் மன்னராட்சியை ஆட்டம் காண வைத்த ஒரு படுகொலையாக இருந்துச்சு. அது வரைக்கும் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட மன்னர் பீரேந்திராவுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய தம்பியும் மக்களிடையே செல்வாக்கு இல்லாதவருமான ஞானேந்திரா கிட்ட வருது. அவர் மன்னராகிறார். ஞானேந்திரா மன்னரான பிறகு மக்களாட்சிக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிறதும் அரசியல் அதிகாரங்களை தன்வசம் வைத்து கொண்டார் அப்படின்லாம் குற்றச்சாட்டுக்குள்ளானார். உச்சகட்டமாக 2005ஆம் ஆண்டில் முழு அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு நாடாளுமன்றத்தை கலைக்கிறார்.
அவருடைய இந்த சர்வாதிகார போக்குக்கு எதிராக லோக்தந்திர அந்தலோன் அப்படிங்கிற பேரில் மக்கள் மாபெரும் போராட்டங்களை நடத்துகிறாங்க. நேபாள காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட 7 முக்கியமான அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மாவோயிஸ்டுகளோடு கூட்டணி அமைக்கிறாங்க. நாடு முழுவதும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தமும் போராட்டங்களும் நடத்தப்பட்டன. லட்சக்கணக்கான மக்கள் தலைநகர் காத்மாண்டுவில் கூடி மன்னருக்கு எதிராக முழக்கம் விளையாடுறாங்க. இதெல்லாம் பழைய கதை. இப்போ தொடர் போராட்டங்கள், சர்வதேச அழுத்தம் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்த பிறகு மன்னர் ஞானேந்திரா என்ன பண்ணாருன்னா 2006ஆம் ஆண்டில் ஏப்ரல் 24ஆம் தேதி தன்னுடைய அதிகாரங்களை விட்டு கொடுத்துட்டு நாடாளுமன்றத்தை மீண்டும் நிறுவுவதாக அறிவிக்கிறார். இதன் தொடர்ச்சியாக 2008 நேபாளத்தில் மன்னராட்சி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு குடியரசாக அறிவிக்கப்படுது நேபாளம். தற்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞானேந்திரா இருக்கார்ல, இவர் காத்மாண்டில் இருக்கக்கூடிய நிர்மல் நிவாஸ் அப்படிங்கிற இடத்துல வசித்து வர்றாரு. மன்னராக இல்லைனாலும் அவர் நேபாள அரசியல் ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே பார்க்கப்படுறார். கொஞ்சம் சிக்னிஃபிகன்ஸும் இருக்கத்தான் செய்யுது. சமீப காலமாக நேபாளத்தில் நிலவக்கூடிய அரசியல் குழப்பம், அதுபோல் ஊழல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, மன்னராட்சியை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ராஷ்ட்ரிய பிரஜா தந்திர கட்சி அப்படின்னு ஒரு கட்சி, அது மன்னராட்சி மற்றும் இந்து ராஜ்யத்தை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு அரசியலாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி. மன்னராட்சியை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கடந்த மே மாதம் தொடர் போராட்டங்களும் நடைபெற்றது. இந்த போராட்டங்களின் போது கம்பேக் கிங், சேவ் த கண்ட்ரி அப்படின்னு முழக்கங்களை எல்லாம் போராட்டக்காரங்க எழுப்புறாங்க. இதுக்கு முன்பாக பல்வேறு இடங்களிலும் தருணங்களிலும் மன்னர்களும் அவர்களது குடும்பத்தினரும் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட நேபாளத்தில் நடந்த இந்த படுகொலைங்கிறது ரொம்ப தனியாக பார்க்கக்கூடிய, கவனிக்க வேண்டிய ஒரு படுகொலையாக இருக்குது. உலகம் முழுக்க மன்னர்கள், அவர்களுடைய வாரிசுகள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு விதமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் நேபாளத்தில் நடந்த படுகொலை, 2001 நடந்த படுகொலை அப்படிங்கிறது 9 பேர் ஒரே இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டது. அதாவது 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த இளவரசர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியான ஒன்று. உலகம் முழுக்க அப்போ உற்று நோக்கின ஒரு நிகழ்வு அது. இப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியுமா? எப்படி நடந்துச்சு? அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் எங்கே போனாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன? வெளிநாட்டு சதி வரைக்கும்லாம் அப்போ பார்க்கப்பட்டுச்சு. வேறு நாடுகளுடைய சதி அங்கே இருக்கிறதா அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஒரு நாட்டோட அரச குடும்பம் முழுவதுமாக ஒரு விருந்தில் வைத்து குடும்ப உறுப்பினர்களாலேயே கொல்லப்பட்டதுங்கிறது உலக வரலாற்றிலேயே ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு. அப்படிங்கிறதுனால தான் அது அப்போ அதிகமாக பேசப்பட்டுச்சு. இப்போ 2025 நாம் இருக்கிறோம். இன்றைக்கி ஜென்சி புரட்சி நடக்குது. அங்கே ஊழல் ஆட்சி இருக்குது. அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப செல்வாக்காக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், வருமானத்துக்கு வழி இல்லாமல், வேலைக்கு வழி இல்லாமல் ஒரு ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு பக்கம் அந்த இடைவெளி அதிகமாகி பணம் செழிப்போடு இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளோட பிள்ளைகள்லாம் அவங்க படங்கள், அவங்க எப்படிலாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுலாம் அவங்க சோஷியல் மீடியாவில் அந்த வெளிப்படுத்த அந்த இடைவெளி ரொம்ப அதிகமாச்சு. சாமானிய மக்களுக்கு பெரும் கோபம் இருந்துச்சு. ஒரு பக்கம் வேலை இல்லாமல் இருக்கிறோம், இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அந்த ஜென்சி புரட்சியை வெடித்தது. அங்கே போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ யார் அடுத்த தலைமை பொறுப்பு எடுக்கிறது, பிரதமராக வர்றது, இடைக்கால தலைவராக யார் வர்றது அப்படிங்கிறதுக்கான தேடல்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜென்சி தங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னார் அப்படின்னு சொல்ல, இதுக்கிடையில் தான் மன்னராட்சி வேண்டும் அப்படிங்கிற முழக்கங்களும் கடந்த ஓராண்டாக வரக்கூடியதை பார்க்குறோம். ஒரு குடியரசாக மாறிய நேபாளத்தில் இன்னமும் இந்த 2001 நடந்த நேபாள மன்னர் குடும்பத்தினுடைய படுகொலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் பெற்ற ஒரு வழக்கு அப்படின்னே சொல்லலாம். கவனம் பெற்ற ஒரு நிகழ்வு. அது இப்போ மீண்டும் உலக மக்களால் கவனிக்கப்படக்கூடியதாக மாறி இருக்குது. அதான் சுருக்கமாக அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நேபாளத்தில் விரைவில் ஒரு நிலையான ஒரு அரசு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும். அந்த நிலையான அரசு வந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை, பொருளாதார சீரழிவையெல்லாம் சரி செய்ய முடியும். ஏற்கனவே ஒரு நெருக்கடியான பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க, வருமானம் இல்லை, நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் இருக்குல்ல, அது வன்முறையாக வெடித்ததுனால பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிலையான ஒரு அரசாங்கம் அங்கே வர வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் கூடியிருக்கிறது. எனவே மன்னராட்சி கோரிக்கையெல்லாம் ஒரு சிறிய அளவுக்கு வந்தாலும் கூட ஒரு குடியரசாக இருக்கக்கூடிய நேபாளத்தில் புதிய தலைவர் யார், தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர் யார், அவர் புதிதாக ஒரு மீண்டும் தேர்தலை எல்லாம் நடத்தி ஒரு ஜனநாயக வழியில் ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் உலகம் முழுக்க இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.